நீங்க இப்பதான் இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு பிரிண்டர் சூஸ் பண்றதுல ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்குன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களோட பிசினஸ் டைப்புக்கு எப்படி எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி ஒரு பிரிண்டரை சூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதை பத்தி டீடைலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையுமே அழுத்திருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் பிளேஸ்ல நிறைய டைப் ஆஃப் பிரிண்டர் இருக்கு, இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு. நமக்கு எந்த டைப் சூஸ் ஆகும், நமக்கு இது எந்த பிரிண்டர் சூஸ் பண்ணோம்னா ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும்னு நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன நீட்ஸ்லாம் இருக்கோ இதை நம்ம ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இதுல எந்த மாடல் பிரிண்டர்லாம் ஃபிட் ஆகுதோ அதை நம்ம சூஸ் பண்ணோம்னா கரெக்டான மாடலை சூஸ் பண்ணிட முடியும். மூணு விஷயம். ஒன்னு, இதுல ஃபர்ஸ்ட் நம்மளோட நீட் என்னன்னா நமக்கு வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும், நமக்கு பிரிண்டிங் காஸ்ட் ரொம்பவே கம்மியா இருக்கணும், அதே நேரத்தில் பிரிண்டர் வந்து ரொம்பவே ரிலையபிளா இருக்கணும், ஃபைனலாக நம்ம வந்து எல்லா பர்பஸுமே அது பிரிண்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதை பேஸ் பண்ணி நம்மளோட பிரிண்டரை சூஸ் பண்ணோம்னா ஒரு நல்ல பிரிண்டரை நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் பிளேஸில் என்னென்ன பிரிண்டர்லாம் இருக்குன்னு பார்த்தலாம். இதில் ஃபஸ்ட்டு இங்க்ஜெட் பிரிண்டர்னு சொல்லுவோம். இது வந்து கேட்ரேஜ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த பிரிண்டரோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது உள்ளதுல இந்த பிரிண்டர் தான் ரொம்பவே கம்மியான காஸ்ட்டுக்கே கிடைக்கும். ஒரு 3000 5000 இந்த ரேஞ்சிலே உங்களால் ஒரு பிரிண்டரை சூஸ் பண்ணிட முடியும். ஆனால் இந்த பிரிண்டரில் இருக்கிற டிராபேக் என்னன்னா இந்த பிரிண்டரோட காஸ்ட் எந்த அளவு கம்மியாக இருக்கோ அதே நேரத்தில் இந்த பிரிண்டர் நம்ம ஒன்ஸ் எடுத்து முடிச்சிட்டோம், அதோட கேட்ரேஜ் தீர்ந்துருச்சுன்னா இதை நம்ம ரீஃபில் பண்ற காஸ்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும் மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிற எல்லா பிரிண்டரை கம்பேர் பண்ணும்போது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5000க்கு எப்சான்லயோ இல்லைனா கெனான்லயோ ஒரு பிரிண்டர் வாங்கிருக்கீங்க, இந்த கேட்ரேஜ் தீர்ந்ததுக்கு அப்புறமா இதை நீங்க ரீஃபில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக மட்டுமே நீங்க ஒரு 2000 வரையுமே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே அதிகமான அமௌண்டா இருக்கும். நம்ம இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம இதை ரீஃபில் பண்ணிட்டு இருந்தோம்னா இதோட ப்ராசஸுமே ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு பிரிண்டிங் காஸ்ட்டுமே ரொம்பவே அதிகமா இருக்கும். இனிஷியலா நம்மளோட பிரிண்டர் காஸ்ட் மட்டும் தான் கம்மியா இருக்குமே தவிர இந்த பிரிண்டர் வாங்கினதுலேருந்து நமக்கு நிறையவே செலவு வச்சுக்கிட்டு தான் இருக்க போகுது. அதனால நம்மளோட எந்த செக் மார்க்குமே இந்த டைப் ஆஃப் பிரிண்டர் ஃபுல்ஃபில் பண்ணல, அதனால இதை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். இதை அவாய்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் நமக்கு மார்க்கெட் பிளேஸ்ல இருக்குது லேசர் டைப் பிரிண்டர். இந்த லேசர் டைப் பிரிண்டர் வந்து ரொம்பவே லாங் லாஸ்டிங் வரும். ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம், இந்த பிரிண்டர் வாங்கிட்டோம்னா நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு தாராளமா இந்த பிரிண்டரை நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த பிரிண்டரோட பிரிண்டிங் ஸ்பீடுமே ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த 100 ஆர்டரை மேக்ஸிமமா 15 to 20 மினிட்ஸ்ல இது எல்லா பேஜுமே உங்களால பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இந்த பிரிண்டரோட டிராபேக்னு பார்த்தோம்னா இந்த பிரிண்டரோட காஸ்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். இது நம்ம லிஸ்ட்ல பார்த்த எல்லா பிரிண்டர் டைப்பையும் கம்பேர் பண்ணும்போது. அதோட இல்லாம இந்த பிரிண்டர்னால நம்மளால பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் மட்டும் தான் எடுத்துக்க முடியும், கலர் பிரிண்ட்ஸ் எதுவுமே நம்மளால எடுக்க முடியாது. லாஸ்ட் அந்த பிரிண்டரை யூஸ் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன்னா அதோட காஸ்ட்டுமே ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். இந்த லேசர் டைப் பிரிண்டர் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகுனா ஒன்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு நான் பிரிண்டர் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஒர்க் ஆகணும், இந்த மாதிரி உங்களுக்கு லாங் லைஃப் வரணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல எனக்கு வந்து பிரிண்டிங் காஸ்ட்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா நான் பிரிண்ட் கொடுத்த உடனே எனக்கு பிரிண்ட் வரணும், ஒரு நாளைக்கு நான் நிறைய பிரிண்ட் எடுப்பேன், பிரிண்டிங் ஸ்பீட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்குன்னா உங்களுக்காக தான் இந்த பிரிண்டர் யூஸ் ஆகும். அதே நேரத்தில் இந்த பிரிண்டரால உங்களால் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க முடியும், கலர் பிரிண்ட் எதுவுமே எடுக்க முடியாது. இதையுமே நீங்க நோட் பண்ணிட்டு உங்களோட நீட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிரிண்டர் ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னா நீங்க ஒரு நல்ல லேசர் பிரிண்டரா பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்ததான் பார்க்க போற டைப் என்னன்னா தெர்மல் பிரிண்டர். இந்த தெர்மல் பிரிண்டரை யூஸ் பண்ணி உங்களால் மோஸ்ட்லி பார் கோட்ஸ் ஷிப்பிங் லேபிள்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி ஒரு பிரிண்டர் தான் சூஸ் பண்ண போறோம். இப்போ என்னால் ஸ்டார்டிங்லேயே ஒவ்வொன்றுக்கும் டெடிகேட்டடா ஒரு பிரிண்டர் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஷிப்பிங் லேபிளுக்காக ஒரு பிரிண்டர், பார் கோட் எடுக்கிறதுக்காக ஒரு பிரிண்டர், அதே நேரத்தில் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணணும், இன்வாய்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இது எல்லாத்துக்குமே தனித்தனி பிரிண்டர்ஸ் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது நினைச்சீங்கன்னா நீங்க இந்த தெர்மல் பிரிண்டரை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல மோஸ்ட்லி உங்களால ஷிப்பிங் லேபிளும் பார் கோட்ஸ் ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் இதுல உங்களால பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு ஃபைனலா இருக்கிற டைப்னு பார்த்தோம்னா நமக்கு இங்க் டேங்க் பிரிண்டர் தான். கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். இந்த இங்க் டேங்க் பிரிண்டர்ல வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான காஸ்ட் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியா தான் வரும். இங்க் டேங்க் பிரிண்டரோட காஸ்ட்னு பார்த்தோம்னா நீங்க ஒரு நல்ல மாடல் சூஸ் பண்ணா ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15,000 குள்ள உங்களால ஒரு நல்ல பிரிண்டர் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இங்க் டேங்க் பிரிண்டரால நம்ம இ-காமர்ஸ் பிசினஸ்க்கு தேவைப்படுற எல்லா நீடுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஷிப்பிங் லேபிள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னாலும் சரி, இல்ல பார் கோட் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னாலும் சரி, இது எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்க முடியும். அதே நேரத்தில் ஸ்டார்டிங்ல நம்மளோட பிராண்டை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி நம்ம பிராண்ட் லோகோ இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸோ இல்ல நம்ம ரொம்ப ஆஃபர் ஏதாச்சும் கொடுக்குறோம் அந்த மாதிரி அட்ராக்டிவா இருக்கிற ஏதாச்சும் ஒரு கலர் ஸ்டிக்கர்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும்னாலும் ஈஸியாவே இந்த இங்க் டேங்க் பிரிண்டர்ல நம்மளால எடுத்துக்க முடியும். இந்த இங்க் டேங்க் பிரிண்டரோட பிரிண்டிங் காஸ்ட்டுமே நம்ம லேசர் பிரிண்டரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான காஸ்ட் தான் வரும். ஆனா இந்த பிரிண்டர்ல இருக்கிற ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா டெய்லியுமே நீங்க இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணி 1 or 2 பிரிண்டர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே லேசர் டைப் பிரிண்டர்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு நீங்க ஒரு 10 days கழிச்சு பிரிண்ட் எடுத்தாலும் ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ண உடனே அந்த பிரிண்டர் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா இந்த பிரிண்டர் வந்து நீங்க இதுல நம்ம இங்க் ஃபில் பண்ணி யூஸ் பண்றதுனால டெய்லியுமே அதை நீங்க ரன் பண்ற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் நீங்க டெய்லியும் ஆன் பண்ணி
ஒரு பிரிண்ட் ஆச்சும் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கண்டினியூவாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இதெல்லாமே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இதோட பிரிண்டிங் ஸ்பீடுமே ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு டெய்லியுமே 50 to 100 ஆர்டர்ஸ் உங்களால் வந்துகிட்டே இருக்கும்னா ஈஸியாகவே இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அந்த 100க்கு மேலே உங்களுக்கு எப்போ ரீச் ஆகுதோ அதுக்கப்புறமா தான் இதோட பிரிண்டிங் ஸ்பீட் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட எஃபிஷியன்சியுமே உங்களுக்கு அந்த அளவு நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அதனால இப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து மேக்ஸிமமாக ஒரு நாளைக்கு ஒரு 100 ஆர்டருக்குள்ளே தான் வரும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இங்க் டேங்க் பிரிண்டரை சூஸ் பண்ணலாம். இங்க் டேங்க் பிரிண்டர்னு பார்த்தோம்னா இதுலேயே மார்க்கெட் பிளேஸில் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய மாடல்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 8,000லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு 15-20,000 வரையுமே இந்த பிரிண்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதில் எது நமக்கு கரெக்டாக இருக்குன்னு கேட்டோம்னா, நான் வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ண போறீங்க, இப்போ தான் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான மார்க்கெட் பிளேஸும் கவர் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிரிண்டரில் வைஃபை ஆப்ஷன் எனேபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இன்றைக்குமே நிறைய பேர் நம்மளோட வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வெறும் மொபைல் ஃபோன் மட்டுமே வச்சு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ண முடியுமாங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதோடு இல்லாமல் ஒரு தரையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது உங்களுக்கு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ அவ்வளோ கன்வீனியண்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வைஃபை மாடல் இருக்கிற பிரிண்டர் தான் கண்டிப்பாக வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாகவே உங்களால் பிரிண்டர்லேருந்து எடுத்துக்க முடியும். இப்போ பிரிண்டர் வந்து உங்களோட ஆஃபீஸில் இருக்குது, நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க இல்லை வெளியூரில் இருக்கீங்கன்னா உங்கள் பிரிண்டரில் வைஃபை ஆப்ஷன் எனேபிள் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் அதில் இருக்கிற கிளவுட் சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ஃபோன் மூலியமாகவே ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். நீங்கள் அந்த இடத்துல தான் இருக்கணும்னு எந்த வித அவசியமே இல்லை. அதனால இப்போ நான் ரெஃபர் பண்ண போகிற 3 மாடலையுமே இந்த வைஃபை ஆப்ஷன் கண்டிப்பாக எனேபிள் இருக்கும். இதில் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிறது என்னன்னா, எப்சனில் 3252 ஒரு மாடல் இருக்கு. இந்த மாடல் மோஸ்ட்லி உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஆஃப்லைன் ஸ்டோரில் இதுக்கு ஈக்குவலண்டாக 3250 சம்திங் இந்த மாதிரியான மாடல் பிரிண்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் சூஸ் பண்ண போறீங்க, ஆன்லைனில் தான் வாங்க போறீங்கன்னா இந்த எப்சன் 3252ங்கிற மாடல் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் 2வது பிளேஸில் நம்ம பார்க்க போகிற பிரிண்டர் என்ன, ஹச்பியில் 589 ஒரு பிரிண்டர் இருக்கும். இந்த பிரிண்டரோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னாலும் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 13,000 13,500 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இந்த பிரிண்டர் எல்லாமே இருக்கும். இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற 3 பிரிண்டருமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். மேக்ஸிமமாக உங்களுக்கு 15,000 தான் இந்த பிரிண்டரோட ப்ரைஸ் வந்து ஃப்ளெக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இதுவுமே ஒரு நல்ல டைப் ஆஃப் பிரிண்டர் தான். இந்த பிரிண்டரை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த எப்சன் பிரிண்டரை விட இந்த ஹெச்பி பிரிண்டரோட ஹெட் டைப்பில் நிறையவே அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த எப்சன் பிரிண்டர் வந்து உங்களுக்கு வீணாக போயிடுச்சு, அதோட மோஸ்ட்லி பிரிண்டர்னு பார்த்தோம்னாலே அது உங்களுக்கு அதிகமான காஸ்ட் ஸ்பெண்ட் ஆகுறது என்னன்னா அந்த பிரிண்டரோட ஹெட்டுக்கு தான். அந்த ஹெட் வீணாக போயிடுச்சுன்னா நம்ம ஒரு 4,000 5,000 கொடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹெச்பி மாடலில் பார்த்தோம்னா நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் கலருக்கும் அது டெடிகேட்டடான ஹெட் கொடுத்துருப்பாங்க. அதனால இதோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து நமக்கு எப்சனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் வரும். இதோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 1,500 மேக்ஸிமமாக 2,000 முடிஞ்சிடும். இது எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங்கில் பார்த்த எப்சனை கம்பேர் பண்ணும்போது ஹெச்பி இந்த டைப் ஆஃப் பிரிண்டரில் உங்களுக்கு வந்து ஹெட் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பிரிண்டர் என்னன்னா, கெனானில் G3770 ஒரு மாடல் இருக்கும். இந்த பிரிண்டர் தான். இந்த பிரிண்டரோட பிரைசிங் பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் நம்மளோட காம்படிட்டிவ் பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு 13,000 13,500 இந்த ரேஞ்சில் தான் இதோட பிரிண்டருமே இருக்கும். நான் இந்த பிரிண்டரை ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சிருக்கேன்னா, இதுவரையும் நான் இந்த லிஸ்ட்டில் சொன்ன எல்லா பிரிண்டருமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஹெச்பியா இருக்கட்டும், எப்சனா இருக்கட்டும், இல்லை கெனானா இருக்கட்டும். நான் யூஸ் பண்ணதில் கெனான் பிரிண்டர் வந்து ரொம்பவே ஹை குவாலிட்டி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு. அதோட இல்லாமல் இதில் இருக்கிற ஒரு பார்ட்டுமே நம்ம மேனுவலாக நம்மளே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு பிரிண்டரை நம்ம 1 இயர் யூஸ் பண்ணுறோம், 2 இயர் யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்டரில் போகிறது என்னன்னா நம்ம பிரிண்டரோட ஹெட் தான் போகும். இந்த பிரிண்டரோட ஹெட் காஸ்ட் வந்து நம்ம எப்சனில் பார்த்த மாதிரி ஒரு 5,000 வந்துடும். இந்த கெனான் பிரிண்டரில் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்டாக இருக்கட்டும், இல்லை கலர் ஹெட்டாக இருக்கட்டும், இது ஃபுல்லாகவே நம்ம செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கூட நமக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே மாதிரி ரொம்பவே ஈஸியான ப்ராசஸில் இந்த ஹெட்டை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பிரிண்டரோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒயர்லெஸ்ஸாக நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருக்கட்டும், நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்ததில் கெனான் 3770 மாடல் வந்து ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் ஒன்ஸ் உங்களோட வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிரிண்டரை ஆன் பண்ணோடனே போதும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட வைஃபைல அது கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், ரொம்பவே ரிலேபிளான ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சு. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதையும் மார்க்கெட்டில் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரியான பிரிண்டர்ஸ் தான் ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சு. இது எதுவுமே ஸ்பான்சர் வீடியோவோ எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிரிண்டரோட இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட இல்லாமல் நீங்கள் எப்சன் பிரிண்டர் தான் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்லையோ அதோட சர்வீஸ் சென்டர்லையோ நீங்கள் ஒன்ஸ் கேட்டு பாருங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எப்சன் மாடல் பிரிண்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் கேட்டபோது நம்ம நியூ மாடல் எப்சன் பிரிண்டர் வாங்கணும்னா நம்மளோட ஓல்டு பிரிண்டர்
பிரிண்டர் வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் டிஸ்கவுண்ட்ல எடுத்துக்கிற மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதோட இல்லாமல் நீங்கள் எப்சன் பிரிண்டர் தான் வச்சுருக்கீங்க, நெக்ஸ்ட் எப்சன் பிரிண்டர் தான் வாங்க போறீங்கன்னா உங்கள் பிரிண்டர் ஒர்க் ஆகலைன்னா கூட பிரச்சனை இல்லை, அதை உங்களால் ஒரு 2000 வரைக்குமே இந்த பிரிண்டரை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவில் எடுத்துக்கிறாங்க. அதனால நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்லையுமே ஒன்ஸ் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரிண்டரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கெனானா இருக்கட்டும், ஹெச்பியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆன்லைனில் தான் பெட்டர் ப்ரைஸ் கிடைக்குது. இதோட அஃபிலியேட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்திடுங்க.